ஒரு திரைப்படம் எதுக்காக எடுக்கப்படுது அப்படின்னா, நிறைய பேர் என் அசிஸ்டன்ட் கேட்பேன், எதுக்குடா எனக்கு தெரிஞ்சு 250 அசிஸ்டன்ட் என்னை விட்டு போயிருக்காங்க. ஒரு வருஷத்துக்கு கிட்டத்தட்ட ஒரு 3000 அசிஸ்டன்ட் டைரக்டருக்காக வர்றவங்களை நான் சந்திக்கிறேன். கொஞ்சம் கூட சோம்பேறித்தனம் படாம அவங்க கேட்கிறேன், எதுக்குப்பா நீ சினிமாக்கு வர்ற அப்படின்னு. அது இன்வேரியபிளா என்ன ஆன்சர் இருக்கும் அப்படின்னா, சார் நான் சாதிக்கணும் சார், ஏதாவது ஒண்ணு பண்ணணும் சார் நான் அப்படின்னு சொல்லுவான். அந்த கிட்டத்தட்ட எல்லா வருஷன்ஸும் ஒரே மாதிரி இருக்கும். இல்ல சார் என்கிட்ட ஒரு கதை இருக்கு சார், நான் ஒண்ணு பண்ணணும் சார். இப்படிதான் இருக்கும். அப்படிதான் நானும் வந்தோம், லிங்குசாமி வந்திருப்பாரு, சங்கர் சார் இப்படிதான் வந்திருப்பாரு, எல்லாருமே மணிரத்னம் எல்லாருமே இப்படிதான் வந்திருக்கும். இங்க வினோத் ஒருவேளை என் அசிஸ்டன்ட் வந்தா, ஏன்டா வினோத் என்கிட்ட வந்த அப்படின்னு கேட்டா அவன் இந்த ஆன்சர் சொல்லியிருக்க மாட்டான். சார் இந்த உலகத்தை என் கதை மூலியமா மாத்தணும் சார் அப்படின்னு வந்திருப்பான்னு நினைக்கிறேன். இந்த கதை மூலம் தமிழ்நாடையே மாத்திருக்கான். எப்பயுமே சொல்லுவாங்க, நான் ரொம்ப பொங்கி பேசுவார், ரொம்ப எக்ஸாஜரேட் பண்ணி பேசுவார், டிராமாட்டிக்கா தான் பேசுவார் அப்படின்னு. நான் எப்பொழுதுமே அது ஒரு சத்தியமாக எடுத்துக்கிறேன். ஒரு மேடையில் வந்து பேசும்போது அடுத்த வார்த்தை என்னன்னு எனக்கு தெரிஞ்சுட்டா நான் வந்து சமூகத்தை நான் நெருப்பு ஊற்றி கொளுத்துறேன்னு அர்த்தம். நான் மேடையில் பேசும்பொழுதாவது என் நாக்கில் உண்மை தவழ வேண்டும் என்று நான் நினைக்கிறேன். ஏன்னா வீட்டில் நிறைய பொய் பேசுறோம், மேடையை விட்டு கீழே நண்பர்கிட்ட நிறைய பொய் பேசுறோம், ப்ரொடியூசர்கிட்ட நிறைய பொய் பேசுறோம், நடிகர்கள்ட்ட நிறைய பொய் பேசுறோம். இந்த மேடையில் உண்மை பேச மட்டுமே நான் வந்திருக்கேன். அவ்வளவு தைரியத்தையும் நெஞ்சுரத்தையும் இந்த ரத்தத்தை கொதிப்பு நிலையும் கொண்டு வந்தது இந்த படம். இந்த படத்துல இது எதுக்கு கொட்டுக்காலின்னு வச்சான்னு தெரியல, எனக்கு நிறைய மீனிங் என்னமோ போகுது. நான் ரொம்ப நாளைக்கு முந்தி சிவகார்த்தியனுடைய படத்துல ஒரு பூஜை அன்னைக்கு ஒரு நாள் ஒரு சாப்பாடு சாப்பிட்டு இருக்கும்போது பக்கத்துல ஒருத்தன் வெள்ளை சல்ல வெள்ளை பேண்ட் போட்டு ஒரு கிராமத்துல இருந்த ஒரு பையன் மாதிரி உட்கார்ந்துருந்தான். அறிமுகப்படுத்தினான், யாரா நீ தம்பி அப்படின்னு. சார் நான் தான் சார் வினோத். அப்படின்னா யார்ப்பா? இல்லை சார் நான் வந்து கூழாங்கல். அப்படி ஆமா ஏதோ பேசிக்கிட்டு இருக்காங்க நான் சொல்லுவேன். சரி என்ன பண்ண படம் ரிலீஸ் ஆகுதா இல்லையா? இல்லை சார் ஆயிரும் சார். ஓ அப்படியா, சரி என்ன படம் எடுக்கிற, அடுத்து என்ன பண்ண போறேன்? இல்லை சார் நான் ஆரம்பிச்சிட்டேன் சார். நான் சொல்றேன் கொஞ்சம் மெதுவா எடுப்பான்னு வாய எடுக்கிறேன், கொஞ்சம் மெதுவா. இல்லை சார் நான் படம் ஆரம்பிச்சிட்டேன். நான் அப்படியே யார்ப்பா மியூசிக்? பாருங்க எவ்வளவு ஒரு ப்ரோக்ராம்டு வே ஆஃப் ஆஸ்கிங் ஆர் சாட்டிங் வித் another டைரக்டர். நான் கேட்கிறேன் யாரா மியூசிக் அப்படின்னு. அப்படி சொன்னா யாருமே மியூசிக் இல்லை சார். எனக்கு பயங்கர கோவம் வந்துருச்சு. பேசுறான் நான் மறைச்சேன். அப்புறம் நான் வந்துட்டு வீட்டு ஆஃபீஸ்க்கு வந்தோடனே அசிஸ்டன்ஸ் கூப்பிட்டேன். இது மாதிரி ஒருத்தனை பார்த்துட்டேன், ஒரு பொறுக்கி போய் கருப்பா இருந்தான், ஒரு மாதிரி இருந்தான். நான் யாரா மியூசிக்னு கேட்குறேன். அவன் சொல்றான் யாருமே இல்லை சார் அப்படின்றான். அப்படிலாம் எடுத்துறாதீங்கடா அப்படின்னு நான் ஏதோ நல்லது சொல்ற மாதிரி என் அசிஸ்டன்ஸ்க்கு சொன்னேன். இந்த படத்தை பார்க்கும்போது தெரிஞ்சது இன்னைக்கு வினோத் செருப்பு கழட்டி அடிச்சிருக்காங்க. நல்ல டைட்டில் கிடைச்சிருச்சு ஆக்சுவலி. இன்னைக்கு அவன் நிஜமாகவே என்னை செருப்பு கழட்டி அடிச்சான். நான் எல்லாரையும் செருப்பு கழட்டி அடிச்சானா என்னை வெளியே போய் பயங்கரமா திட்ட ஆரம்பிச்சாங்க டைரக்டர்ஸ்லாம். அது எப்படி பேசலாம், நாமளும் படம் தானே எடுத்துக்கணும், அதனால நான் மட்டும் இதை எடுத்துக்கிறேன். என்னை மட்டும் வினோத் செருப்பு கழட்டி அடித்தான்.